Taste the Daily. தமிழகத்திற்கான வரி பகிர்வு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வு கடந்த 10 ஆண்டுகளில் 192 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தமிழகத்திற்கான வரி பரிமாணம் அதிகரித்திருப்பதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்? தென்னிந்திய மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை, நிதி பகிர்விலே பாரபட்சம் காட்டப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வரும் நிலையில்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த புள்ளி விவரங்களை அளித்துள்ளார். இன்று மாநிலங்களவையில் பேசிய நிர்மலா சீதாராமன் 10 ஆண்டு கால மன்மோகன் சிங் அரசு ஆட்சி காலத்திலே, அதாவது 2004 முதல் 2014 வரை தமிழ்நாட்டுக்கு வரி பங்காக 94,977 கோடி, அதாவது 1 லட்சம் கோடியை விட குறைவாகத்தான் அளிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே 2,77,444 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். இதைத்தான் அவர் 192% அதிகம் என சொல்லியிருக்கிறார். அதாவது மன்மோகன் சிங் அரசு காலத்திலே வரி பங்கு எவ்வளவு தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டதோ அதை விட 192 பங்கு அதிகமாக அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளையும் ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஒரு பக்கம் மன்மோகன் சிங் ஆட்சி கால 10 ஆண்டுகள், இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி ஆட்சி கால 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளிலே தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பிற நிதி தொகைகளை, கிராண்ட்ஸ் இன் எய்ட் என்று அழைக்கப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியையும் அவர் உதாரணமாக காட்டியிருக்கிறார். அதிலே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே தமிழகத்துக்கு 57,924 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது எனவும், நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே 2,30,893 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். இது 300% அதிகம். அதிலும் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே முழு 10 ஆண்டுகள் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, 9 ஆண்டுகள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, பாரபட்சம் காட்டப்படுகிறது, நிதி பங்கு சரியாக கிடைப்பதில்லை என்கிற கூற்று தவறு என்பதை காட்டும் விதமாக நிர்மலா சீதாராமன் இந்த புள்ளி விவரங்களை அளித்திருக்கிறார். இதை தவிர மாநிலங்களவையில் அவர் தமிழகத்துக்கு எவ்வளவு கடன் அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது வட்டி இல்லா கடனாக 50 வருடத்தில் திருப்பி கொடுக்கும்படி, அதுவும் மிக சுலபமான தவணைகளிலே அளிக்கும்படி மாநிலங்களுக்கு கடன் அளிக்கப்படுகிறது. அந்த வகையிலே 2021-22 நிதியாண்டிலே தமிழகத்துக்கு 505 கோடி அளிக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நிதியாண்டில் 2022-23 நிதியாண்டிலே 3,263 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது எனவும், 2023-24 நிதியாண்டிலே தமிழ்நாட்டுக்கு 2,643 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தமிழகத்துக்கு எந்த வகையிலும் வரி பகிர்விலோ அல்லது நிதி அளிப்பதிலோ கடன்களை அளிப்பதிலோ அநீதி இழைக்கப்படவில்லை எனவும் பாரபட்சம் காட்டப்படவில்லை என்பதையும் விளக்கும் வகையிலே நிர்மலா சீதாராமன் இந்த புள்ளி விவரங்களை மாநிலங்களவையில் தெரிவித்திருக்கிறார். இதை தவிர இதே போலவே கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான புள்ளி விவரங்களையும் இன்று அவர் மாநிலங்களவையிலே தெரிவித்தார். மாநிலங்களவையில் இந்த வாத விவாதங்களுக்கு பிறகு இன்று இடைக்கால பட்ஜெட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பட்ஜெட் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. Taste the Daily.